ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ராகி களி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கோம். அதை ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு அதே கப்பால் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதிலே கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அதில் ராகி மாவை தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க. ராகி கரைச்சிக்கிட்டு நம்ம இதுக்கு நாங்கள் மீதமான சாப்பாடு 1 கப்பு எடுத்திருக்கோம். ஒரு கப்பு ராகி மாவுக்கு 1 கப்பு சாப்பாடு எடுத்திருக்கோம். நீங்கள் களி செய்யறதுக்காக சாப்பாடு வடிக்க போகிறீங்கன்னா நொய் அரிசியில் சாதம் வடித்து அதை எடுத்து கூட நீங்கள் களி செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடானு நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். லைட்டாக கொதிக்கிறப்ப நம்ம 1 கப்பு எடுத்து வச்சுருக்க சாதத்தை போட்டு நல்லா கொதித்த உடனே கரைச்சி வச்சுருக்க ராகியும் அதில் ஊற்றிக்கலாம். 1 கப்பு சாப்பாடு போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டிங்கன்னா நல்லா கொதித்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி கரைச்சி வச்சுருக்கதை ஊற்றி கிண்டி விட்டுட்டு மீதி இருக்க ராகி மாவை அதில் கொட்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் கெட்டியாகிடும். இது செய்யறதுக்கு வெறும் 30 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும், உடம்புக்கு நல்ல இரும்பு சத்து கிடைக்கும். இது மாதிரி வெந்து வரப்போ தொட்டு பாருங்கள், தண்ணியில் கை வச்சு. கையில் ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வேக விடுங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறப்ப நல்லா வெந்துருச்சு, களி பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறமா நம்ம ஆற வச்சு அதை சர்வ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ராகி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதை நீங்கள் சர்வ் பண்ணுறப்ப இதுக்கு தொட்டுக்கையாக நம்ம சைடிஷாக முருங்கைக்கீரை, கீரை வகைகள் பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுக்கலாம். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, காரக்குழம்பு, மொச்சக்கொட்டை குழம்பு, இல்லை வாழைக்காய், கத்திரிக்காய், கருவோடு, மொச்சக்கொட்டை இது எல்லாம் போட்டு சேர்த்து குழம்பா வச்சும் தொட்டு சாப்பிட்லாம். தயிர், வெங்காயம், பச்சை மிளகா இதையும் வச்சு சாப்பிட்லாம். இதுமாரி நாங்கள் ஆறினோடனே எடுக்கிறப்ப கரண்டியால் எடுக்கிறப்ப நல்லா உருண்டையாக வந்துடுச்சு. இதுக்கு நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா மொச்சக்கொட்டை குழம்பு வச்சுருக்கோம். பாருங்க, மொச்சக்கொட்டை போட்டு குழம்பு வச்சுருக்கோம். இதை நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பாருங்க. இது கூடயே நம்ம தயிரும் வச்சு வெங்காயமும் வச்சு நாங்கள் சாப்பிட்றோம். செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதையே களியை நம்ம ஒரு டம்ளரில் கொஞ்சமாக போட்டு மோர் போட்டு வெங்காயம் போட்டு எல்லாத்தையும் கலக்கி தண்ணியாக இது பண்ணி கூழாகவும் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப கூலாக இருக்கும். ஹீட்டாக இருக்கவங்க இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மழை டைமில் கோல்டு பிடிக்குன்னா இது சாப்பிடாதீங்க. வெயில் நாளில் இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கனை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.